நேத்திக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஆனா, இன்னைக்கு நானே லேட்டா தான் எந்திரிச்சு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம். காலையிலக்கு சட்னியும், தோசையும் செஞ்சுட்டோம் அப்டின்னா சாப்ட்டுப்பாங்க அப்டின்ட்டு தான். இன்னைக்கு வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே இல்லைங்களா, வரலட்சுமி நோம்பு ஃபுல் டே விரதம் இருப்பேன். அதனால முந்தின நாளே வந்து வீடு மொத்தமும் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் நாளைக்கு ஃபுல் டே விரதம் இருக்கும்போது டயர்ட் ஆக மாட்டோம். அதே போல் ரொம்ப ஹெவியாக இன்றைக்கி வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுல ரொம்பவே டயர்ட் ஆயிடுவேன். அப்படிங்கிறதுனால ரொம்பவே சிம்பிளாக காலையிலக்கு மதியத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே சிம்பிளாக நான் ரெடி பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்கும்போது எந்த மாதிரியான சாப்பாடு செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த கருப்பு சுண்டலில் வந்து வடை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பா வந்து சுண்டல் சாப்பிட்டுக்கிறா, தம்பி வந்து சரியாக சுண்டல் சாப்பிட்டுக்கிறதில்ல. அப்படிங்கிறதுனால வடை மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த பருப்பு வடையை விட இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு கொடுப்பீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.